ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி சிக்கனில் ஒரு பக்கோடா மாதிரி பண்ணலாங்க. இது வந்து தயிர் சாதத்துக்கு இல்லை சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக, உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வெளியே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அது எப்படிங்கிறது அந்த வீடியோவில் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு இஞ்சி, கொஞ்சம் 1 இன்ச் அளவு பூண்டு, ஒரு 6-7 பூண்டு பல் நல்லா தட்டி, அதாவது நல்லா இடியில் தட்டி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா வந்து பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து அது ஒரு டேபிள் ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர், அது கொஞ்சம் கலர் கொடுக்குங்கிறதுக்காக அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது காரம் அதிகமாக இருக்காது. இப்போ வந்து லெமன் ஜூஸை பிழிஞ்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு அரை மூடி பிழிஞ்சால் கரெக்டாக இருக்குங்க. அதையும் நல்லா பிழிஞ்சி வச்சுக்கலாம். கடலை மாவு இருக்குதில்ல, கடலை மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக தண்ணி பிசிறி விட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் பிசிறி விட்டுறலாங்க. அந்த ஆனியன் வந்து அந்த உப்பு, வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கல, அது வந்து அந்த ஆனியன் கொஞ்சம் சாஃப்டாகும். அதுக்காக தண்ணி தெளித்து பிசிறி வச்சுட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டும் தட்டியும் போட்டிருக்கோம். அது வந்து கிறிஸ்பியாக அது சாப்பிட்றப்ப நல்லா மென்று சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அதனால் அது கொஞ்சமாக சேர்த்துட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ எல்லாம் கலந்தப்புறம் சிக்கன் 1/2 கிலோ எடுத்துருக்குறேங்க. இது வந்து கொஞ்சம் போன்லெஸ் சிக்கனாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஊறுற வரைக்கும் நல்லா இருக்குங்க நமக்கு. இப்போ இது நல்லா பிசிறிட்டு இன்னொரு இன்க்ரீடியன்ஸு, அதாவது கஸ்தூரி மேத்தி, வெந்தயத்தழை, காய்ஞ்ச வெந்தயத்தழை தான் கஸ்தூரி மேத்தி. அது பாக்கெட்டில் கிடைக்கிது. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா க்ரஷ் பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. சிக்கனு 2 மணி நேரம் ஊறி இருக்குதுங்க இது மசாலாவில். இது ஊறின வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது மைதா மாவை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒவ்வொரு சிக்கனாக அதில் வந்து டிப் பண்ணி அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். அதாவது இது வந்து நல்லா அந்த மசாலாலாம் இப்போவே ஊறி நல்லா சிக்கனில் ஊறி நல்லா இருக்கும். அது அந்த மசாலா வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மைதா மாவை ஒரு 1/2 கப்பு அளவு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து அதில் டிப் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் முதல்ல ஒரு ஈடு அளவு போடுற அளவு எடுத்து பெரட்டி வச்சுட்டேன். இப்போ ஒரு ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணுங்க. அடுப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு அந்த ஹீட் ஆயிலில் அந்த சிக்கனை எந்த அளவு எண்ணெய் கொள்ளுதோ அந்த அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு நிதானமாக வேக வச்சா அந்த சிக்கன் நல்ல உள்ளேயும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் வெளியும் வந்து நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அந்த மசாலாலாம் வெளியே எண்ணெயிலேருந்து வெளியே வரவே வராது பாருங்கள். அது வந்து கிறிஸ்பி ஆகிடும். ஆனால் உள்ளே இருக்கிற சிக்கன் வந்து நல்லா வெந்து சாஃப்டாகிடும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ சில்லி சிக்கனெல்லாம் போட்டால் நம்மளுக்கு மசாலாலாம் வெளியே வரும் ஒவ்வொருத்தருக்கு. ஆனால் இதில் வந்து எண்ணெயும் குடிக்காது. ஆனால் நல்லா உள்ளே சாஃப்டாக சிக்கன் இருந்தது. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு தடவை செஞ்சால் கண்டிப்பாக வீட்டில் பசங்க அடுத்த தடவையும் கேட்பாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. கொஞ்சமாக கருவேப்பிலையும்
பச்சை மிளகா ஒரு 2 கீரி அதையும் எண்ணெயில் போட்டு அதை ஃப்ளேவர் கொடுக்கும். இது மாதிரி செஞ்சு நம்ம சிக்கன் மேலே போட்டால் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னே நமக்கு அது ஃப்ளேவர் நல்லாவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சிக்கன் உள்ளே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. மேலே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.